the best performing currency in the world is ஸ்ரீலங்கன் ரூபி என்ற ஒரு தரவை பார்த்தோம். அந்த ஒரு நன்மையான செய்தியாகத்தான் இருக்க போகிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட $116 $91 நாங்கள் எடுத்துக்கொண்டால் குறிப்பாக $25 ஒரு பீப்பாவுக்கு குறைந்துள்ளது. ஆகவே இந்த விலை இறக்கமானது பாசிட்டிவ் கேஸ்கேடிங் எஃபெக்ட் என்று சொல்லுவோம். பாசிட்டிவ் என்று சொன்னால் மசகனின் விலை குறைபானது உள்ளூரில் எமது உற்பத்தி செலவுகளும் குறைய போன்றது, போக்குவரத்து செலவும் குறைய போன்று, அதன் மூலமாக பல நன்மைகளை பொதுமக்கள் தான் உணரப் போகின்றார்கள். அந்த இலங்கை போன்ற நாடுகளுக்கு அந்த ஆயில் பிரைஸ் குறைந்தால்தான் நாங்கள் அந்த மசகு எண்ணெயின் விலை குறைந்தால்தான் நாங்கள் நன்மை அடைவோம். ஆக உலக சந்தையில் எரிபொருளின் விலை குறைகின்றது என்றால் உலக சந்தையிலே மசகு எண்ணெய்க்கான கேள்வி படிப்படியாக குறைவடைந்து வருகின்றது எடுத்துக்காட்டுகின்றது. அதற்காக சீனாவில் பாரிய அழுத்தங்கள் ஏற்பட்டு இப்பொழுது அவர்களுடைய உற்பத்தி தொழிற்சாலைகள் போன்றன முன்பு காணாத பல சிக்கல்களை அவர்கள் இப்பொழுது சந்தித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அரசாங்கத்துடைய வருவாய் அதிகரிக்கின்றது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த IMF-இன் உதவி டெக்னாலஜியுடன் தான் நாங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். நமக்கு டெக்னாலஜி தான் இப்பொழுது தேவை. இலங்கைக்கு நிதியுடன் கூடிய டெக்னாலஜி இருந்தால் இரட்டிப்பு வளர்ச்சியாக இருக்க போகிறது. ஆகவே கலந்துரையாடல் பகுதிக்கு நுழைகிறோம். அந்த வகையிலே நேர்களே, தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் அதன் தற்போதைய நகர்வு மற்றும் அதனை ஒட்டிய வாழ்வியல் போக்கு குறித்து நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கிறோம். இந்த நிலையிலே தற்போதைய பொருளாதார சூழல், அதனுடைய போக்கு மற்றும் பெறுபேறுகள் பொதுமக்களுக்கு செலுத்தக்கூடிய தாக்கங்கள் பற்றி இன்று நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். இன்று பட்டய கணக்காளரும் வரி முகாமைத்துவ ஆலோசகருமாகிய AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள் எமது நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கிறார். வணக்கம் பட்டய கணக்காளர் வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே. வணக்கம். உங்களுக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அப்படி சும்மா இருக்கீங்களா? மிகுந்த நலம். AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே, தற்போது இந்த மத்திய கிழக்கு நாட்டு பதற்ற நிலவரத்தோடு விலை நிலவரத்தில் செல்வாக்கு செலுத்திய பிரதான பொருள்தான் இந்த மசகு எண்ணெயினுடைய விலை. ஆனால் கடந்த 48 மணி நேர அளவு நேரத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவதானிப்புகளிலே உலக சந்தையிலே பெட்ரோலுடைய விலை குறைவு தற்போது நிகழ்ந்து இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உலக சந்தையிலே இந்த பெட்ரோல் விலையினுடைய விலை குறைவு இதற்கான முக்கிய காரணங்களாக நீங்கள் இதனை பார்க்கிறீர்கள்? அதாவது இலங்கை பொருளாதாரத்தின் எவ்வாறு இருக்கின்ற என்பதை சுட்டி காட்டுவதற்காக சில குறியீடுகள் இருக்கின்றன. கொழும்பு பங்கு சந்தை மற்றும் இலங்கையின் ரூபாவின் பெறுமதி மற்றும் இலங்கையினுடைய கையிருப்பு, அதே போன்று உலகத்தினுடைய பொருளாதாரத்தை உலக பொருளாதாரம் எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறான போக்கை இனி பார்க்க போகின்றோம் என்பதை எடுத்துக்காட்டாகத்தான் இந்த மசகு எண்ணெய் விலை கூறுகிறது. அது இண்டிகேட்டர்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது உலக பொருளாதாரம் என்று சொன்னால் நாங்கள் வியாபாரம் செய்யும் பொழுது மேக்ரோ லெவல் தரவுகளையும் அதனுடன் சார்ந்த மாற்றங்களையும் நாங்கள் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும். என்னென்னு சொன்னால் உலகத்தை புறம்பாக தள்ளிவிட்டு இலங்கையை மாத்திரம் நாங்கள் வியாபாரமோ அல்லது வாழ்க்கையை செலுத்த முடியாது. என்னென்னு சொன்னால் நாங்கள் வாழ்வது என்வாயன்மெண்ட் சொன்னால் புறக்காரணிகள் அகக்காரணிகள் இருக்கின்றது. ஆகவே அந்த புறக்காரணிகள் ஏற்படுகின்ற தாக்கம் நிச்சயமாக நாங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதனொரு எடுத்துக்காட்டாக, அதாவது உலக பொருளாதாரம் எவ்வாறு இருக்க போகின்றது என்பதுதான் இந்த மசகு விலை ஏற்றங்கள் இறக்கங்கள் காணுகின்றது. இந்த நீங்கள் குறிப்பிட்டது கடந்த சில தினங்களாக அந்த மசகு எண்ணெயின் விலை குறைவடைவதற்குரிய காரணம் ஆக நான் கருதுவது என்னவென்றால், உலக பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலை ஏற்பட போகின்றதோ என்ற ஒரு இண்டிகேட்டர்ஸ், ஒரு அறிகுட்டியாக ஒரு சிக்னலாக இருக்க போகின்றது என்பதை நான் இதை பார்க்கின்றேன். என்று சொன்னால் அந்த மசகு எண்ணெய் தான் எல்லா உற்பத்தியில், அதாவது நாங்கள் மசகு எண்ணெயை வைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு நாடுகளும் தமது மின்சார தேவையா இருக்கலாம், போக்குவரத்து சேவையா இருக்கலாம், மற்றும் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த உள்ளூர் போக்குவரத்து சார்ந்த அவர்களுடைய கல்வி மற்றும் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த எண்ணெயினுடைய தேவை இருக்குது. ஆகவே எண்ணெயினுடைய விலை
குறைகின்றது என்றால் அதனுடைய காரணம் மிக முக்கியம் என்றால் டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் அதாவது கேள்வியின் நிரம்பல் காரணமாகத்தான் ஒரு பொருளுடைய விலை ஏற்ற இறக்கம் இருக்கின்றது. ஆக உலக சந்தையில் எரிபொருளின் விலை குறைகின்றது என்றால் உலக சந்தையிலே மசகு எண்ணெய்க்கான கேள்வி படிப்படியாக குறைவடைந்து வருகின்றது எடுத்துக்காட்டுகின்றது. அதற்குரிய மிக முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் உலக பொருளாதாரம் மந்தமடைகின்றது ஒரு போக்கை காணக்கூடியதாக இருக்கு. குறிப்பாக நாங்கள் உலக பொருளாதாரம் என்று சொல்லும் பொழுது உலக பொருளாதாரத்தை கட்டி ஆளுகின்ற அந்த சீனாவும் மற்றும் ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் அவர்களுடைய உற்பத்தி பெரிதும் பாதிப்படைவதாக தரவுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக சீனாவில் பாரிய அழுத்தங்கள் ஏற்பட்டு இப்பொழுது அவர்களுடைய உற்பத்தி தொழிற்சாலைகள் போன்றன முன்பு காணாத பல சிக்கல்களை அவர்கள் இப்பொழுது சந்தித்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய உற்பத்தி, சீனா என்று சொன்னால் முழு நாட்டுக்குமே உற்பத்தியாளராகத்தான் நாங்கள் கருத வேண்டும். என்ன சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு நாடும் இலங்கை போன்று அனைத்து உலக நாடுகளும் சீனாவினுடைய பொருட்கள் இல்லாத நாடுகள் இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு தூரம் அவர்கள் உற்பத்தியை வியாபித்து சீனாவை நாங்கள் நம்பியிருக்க வேண்டிய நிலையை உருவாக்கியுள்ளார். அது அவர்களுடைய கெட்டித்தனம். ஆகவே சீனா உற்பத்தி பாதிப்படைந்தால் நிச்சயமாக மசகு எண்ணெயின் கேள்வியும் குறைய போகுது. அதுதான் மிக முக்கிய காரணியாக தரவுகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது அமெரிக்கா போன்ற நாடுகள் குறிப்பாக அங்கே பாரிய பணவீக்கம் ஏற்பட்டுள்ளது. முன்பு எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு அவர்களுடைய பணவீக்கம், அதாவது அவர்களுடைய வாழ்க்கை செலவு அதிகரித்து காணப்படுகின்றது. அதன் காரணமாக அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாட்டில் உள்ளவர்கள் என்ன செய்கின்றார்கள், படிப்படியாக தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். அவர்கள் இலங்கை நாட்டு மக்கள் போல ஒரு டிசிப்ளினானவர்களாக பார்க்க முடியாது. நாங்கள் என்றால் ஓரளவு ஆடம்பர செலவுகளை தவிர்ப்போம். ஆனால் அந்த வளர்ச்சி அடைந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் அவர்கள் கடனை பெற்றாவது வாழ்க்கையை கொண்டு போவார்கள். ஆனால் இப்பொழுது ஏற்பட்ட பாரிய அழுத்தம் அவர்களுடைய நாட்டில், அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளில் ஏற்பட்ட விலை அதிர்ப்பு அவர்களால் சமாளிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே அவர்களுடைய நுகர்வு என்று சொன்னால் இலங்கை போன்ற பெரிய அபிவிருத்தி பாப்புலேஷன் மக்கள் தொகை கூடிய நாடுகளில் அவர்களுடைய உள்நாட்டு தேவைகள் குறைந்தால் அவர்களுடைய இறக்குமதியும் உற்பத்தியும் குறைய போகின்றது. அவ்வாறு குறைவதன் காரணமாக மசகு எண்ணெயினுடைய தேவையும் குறைவடைகின்றது. அதுவும் ஒரு காரணமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அடுத்ததாக ஒபெக் நாடுகள், நாங்கள் எல்லோருக்கும் தெரியும், மத்திய கிழக்கு நாடுகளில் அந்த மசகு எண்ணெய் உற்பத்தி செய்கின்ற நாடுகளின் கூட்டமைப்பு தான் ஒபெக் என்ற அமைப்பு. ஒபெக் அமைப்பு இப்பொழுது உற்பத்தியை கட்டுப்படுத்துவதாக இருந்தது. ஆனால் சில நாடுகள் அந்த ஒபெக் அமைப்பிலிருந்து வெளியே தாங்கள் தமது ஒபெக் நெறிமுறைகளை பின்பற்றாமல் தங்களுடைய உற்பத்தியை அதிகரிக்க, அதாவது மசகு எண்ணெயின் உற்பத்தியை அதிகரிக்க உள்ளோம் என்று குறிப்பிட்டார்கள். அது ஒரு முக்கிய காரணம். ஏனென்று சொன்னால் சப்ளை என்று சொன்ன இதில் நோக்கும் பொழுது மசகு எண்ணெயின் வளங்கள், அதாவது சப்ளை அதிகரிக்கின்றது. ஆகவே கூடுதலாக சந்தைக்கு மசகு எண்ணெய் வரும் பொழுது அதனுடைய கேள்வி, அதாவது எக்கனாமிக்ஸ்ல பார்த்துருவோம், கேள்வி நிரம்பல், சப்ளை கூடும் பொழுது பொருளுடைய விலை குறையும். அதுதான் இப்பொழுது மசகு எண்ணெயின் ஒபெக் நாடுகளில் இருந்து பிரிந்த நாடுகள் இருந்து கொண்டே தமது கட்டுப்பாடுகளை, ஒபெக் நடைமுறைகளை பின்பற்ற மாட்டோம் என்று சொன்ன நாடுகளுடைய இந்த நடவடிக்கை காரணமாக, அதாவது உற்பத்தியை அதிகரித்துள்ளது. அது மாத்திரமல்லாது அமெரிக்காவின் ஷெல் ஆயில், அதாவது அமெரிக்காவுடைய ஆயில் கம்பெனி கூட இப்பொழுது இந்த என்று சொன்னால் மசகு எண்ணெயின் விலை அதிகரித்துள்ள காரணத்தினால் அமெரிக்கா பார்த்திருக்கும் தமது வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் தங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட பணவீக்கத்தை ஈடு செய்யுமாக அமெரிக்கா ஷெல் கம்பெனி என்று சொல்லுவோம், அதன் கம்பெனியுடைய உற்பத்தி அதிகரித்துள்ளது. ஆகவே ஒபெக் சில நாடுகள் தன்னிச்சையாக உற்பத்தி அதிகரிக்கின்றது. அதே போன்று அமெரிக்காவின் ஆயில் கம்பெனியினுடைய உற்பத்தியும் அதிகரிப்பது காரணமாக அந்த மசகு எண்ணெயின் வளங்கள் அதிகரித்து வருகின்றது. அது உண்மையாகவே வரப்பிரசாதம் என்று சொன்னால் இலங்கை போன்ற நாடுகளுக்கு அந்த ஆயில் பிரைஸ் குறைந்தால்தான் நாங்கள், அந்த மசகு எண்ணெயின் விலை குறைந்தால்தான் நாங்கள் நன்மை அடைவோம், அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள். ஆகவே அந்த வகையில் அந்த ஒபெக் நாடுகளிலும் அமெரிக்காவினுடைய உற்பத்தி கூடுதலும் ஒரு காரணமாக காணப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாது நாங்கள் ஒரு கடந்த அந்த இஸ்ரேல் ஈரான் சண்டைக்கு பின்பாகவே பல நாடுகள் தம்மை இந்த மசகு எண்ணெயில் தங்கியிருக்கா வண்ணம் ரினியூவபிள் எனர்ஜி மற்றும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மற்றும்
மின்சார அதாவது மாற்று சக்தி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு மக்களுக்கு தொடர்ந்தேர்ச்சியாக அழுத்தத்தை கொடுத்து வந்ததன் காரணமாக நாங்கள் இலங்கையில் கூட பார்த்திருப்போம். நாங்கள் ரினியூவல் எனர்ஜி என்று சொன்னால் நிறைய வீடுகளிலும் தொழில் நிறுவனங்களில் இப்பொழுது சோலார் பேனல் நாங்கள் அதிகமாக பாதிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியாவில் பார்த்தோம்னால் நிறைய இடங்கள் ஏற்கனவே இருந்தது. ஆனால் தற்சமயம் இலங்கையில் இந்த சோலார் பயன்பாடு அதிகரிக்கின்றது. ஆகவே அதை சொல்லுவது ரினியூவபிள் எனர்ஜி என்று சொல்லுவோம். பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்களும் இலங்கையில் இப்பொழுது நாங்கள் பார்த்தோம். கடந்த காலங்களில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்களுடைய இறக்குமதி கூடுதலாக இருந்து அதுவும் நாங்கள் மசகு எண்ணெயினுடைய கேள்வியை குறைக்கின்றது. ஆகவே அதுவும் அது மாத்திரமல்லாது இலங்கை போன்ற அனைத்து பிற நாடுகளும் இப்பொழுது ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளும் இப்போது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இறக்குமதியைத்தான் ஊக்குவிக்கின்றார்கள். மற்றும் மாற்று சக்தி என்று சொன்னால் இந்த சோலார் போன்ற மாற்று, அதாவது ஆயிலை மாத்திரம் தங்கி இருக்காமல் என்று சொல்ல இனி இந்த அழுத்தங்கள், அதாவது மசகு எண்ணெயின் விலையேற்றம் காரணமாக தேவையில்லாமல் அந்தந்த நாடுகள் ஒரு சுமையை ஏற்கின்றது. அதை நாங்கள் எவ்வாறு தவிர்க்கலாம் என்ற முறையில் கூட ஒவ்வொரு நாடும் இப்பொழுது அதாவது நாங்கள் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை தொடர்ந்தேர்ச்சியாக அந்த பிரச்சனையை கையாள வேண்டும். ஆகவே அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக தான் இந்த நடைமுறைகள் இருக்குது. ஆக இது மேற்கூறிய காரணத்தின் காரணமாக மசகு எண்ணெயினுடைய கேள்வி சிஸ்டமேட்டிக்காக அந்தந்த நாடுகள் குறைத்ததால் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் தேவை குறைவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இந்த மசகு எண்ணெயின் விலை குறைவடைந்ததற்காக காரணம் என்று நான் பார்க்கின்றேன். AGS சுவாமிநாதன் சர்மா, பட்டய கணக்காளர், வரி முகாமைத்துவ ஆலோசகர், இன்று எங்களுடைய நிகழ்ச்சியிலே இந்த உலகளாவிய பொருளாதார போக்கு மற்றும் தற்போதைய நிலவரம் பற்றியும் அதே போன்று இலங்கையிலே தற்போது டாலருக்கு நிகரான ரூபாவினுடைய பெறுமதியானது வலுவடைந்திருக்கின்ற இந்த சூழல், இது பற்றியும் நாங்கள் தொடர்ந்து பேச இருக்கிறோம் அவரோடு. இன்று எமது நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பட்டய கணக்காளர், வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள். பெட்ரோல் விலை குறைவு இந்த நிலவரத்தில் இலங்கை எமது நாட்டிற்கு எவ்வகையான சாதக நிலவரத்தினை கொண்டு வரும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஆமாம், நீங்கள் அழகாக சொல்லியிருந்தீர்கள் அந்த தரவுகளை. US டாலர்ஸ், அதாவது ஒரு 18ஆம் தேதி மே மாதம் $116 அதிகமாகவும், அதே நேரம் தற்பொழுது $91 குறைந்து வருகிறது. ஆகவே உண்மையாக இந்த தரவுகள் மக்களுக்கும் சரி இந்த எக்கனாமிக்ஸில் தொடர்பு கொள்வதற்கும் இது சாதகமான தரவுகளாக இருக்கின்றோம். ஆகவே இந்த விலை இறக்கமானது, அதாவது மசகு எண்ணெயின் விலை குறைவானது மிகவும் மிகவும் வரவேற்கிறது. மிக முக்கியமாக இலங்கை போன்ற எரிபொருளை தொடர்ந்தேர்ச்சியாக இறக்குமதி செய்கின்ற நாடுகளுக்கு இது உண்மையாகவே ஒரு நன்மையான செய்தியாகத்தான் இருக்கப்படுது. ஏனென்றால் கிட்டத்தட்ட $116 $91 நாங்கள் எடுத்துக்கொண்டால் குறிப்பாக $25 ஒரு பீப்பாவுக்கு குறைந்துள்ளது. ஆகவே இது பாரிய ஒரு அனுகூலம் என்றே பார்க்கக்கூடியதாக. இதனால் என்ன செய்யலாம், எமது எரிபொருளை நாங்கள் இறக்குமதி மூலம்தான் ஈடு செய்யணும். ஆகவே எமது இறக்குமதிக்கு ஒதுக்க வேண்டிய அதாவது அந்நிய செலவணி தொகையானது நாங்கள் மிகவும் கட்டித்தனமாக செயற்படுவோமானால் மிகவும் குறைந்த அளவு தேவைப்படுகிறது என்று சொன்னால் நமது குவான்டிட்டியை நாங்கள் கூட்டி குறைக்க முடியாது. அரசாங்கம் மிகவும் நுட்பமாக தேவையான குவான்டிட்டிகளை இவ்வளவு என்று தேவை என்று ஒதுக்கியுள்ளார்கள். ஆக அந்த குவான்டிட்டியை கட்டாயமாக இலங்கை தேவைக்கு இறக்குமதி தான் செய்வோம். ஆகவே இந்த விலை இறக்கத்தின் காரணமாக நாங்கள் செலுத்த வேண்டிய US டாலரின் தொகை, அதாவது US டாலர் குறைய போகுது. அது ஒரு வரப்பிரசாதமாக இலங்கைக்கு இருக்கப்படும். அது மாத்திரமல்ல, வெளிநாடு அவ்வாறு நாங்கள் குறைந்த வெளிநாடு US டாலர்ஸை பாவித்தோம் என்றால் எமது வெளிநாட்டு செலவு செய்கின்ற தொகை குறைய போது. ஆகவே நாங்கள் வெளிநாட்டு நாணயத்தை சேமிக்கக்கூடியதாக இருக்க போதும். உதாரணமாக நாங்கள் முன்பு ஒரு $1 மில்லியன் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு $25 என்று சொன்னால் ஒரு பாரிய ஒரு சேமிப்பு வரப்போகுது. அந்த சேமிப்பை நாங்கள் வேற தேவைகளுக்கு இலங்கை அரசாங்கம் பாதிக்கக்கூடிய தேவையான உணவு மற்றும் மருத்துவ செலவுகள், மருத்துவ தேவைகளுக்கு தேவையான பொருட்களை இறக்குமதிக்காக பாவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இலங்கைக்கு ஏற்பட போகின்றது. அதுவும் ஒரு வரப்பிரசாதமாக தான் நான் பார்க்கின்றேன்.
அது மாத்திரமல்லாது இந்த மசகு எண்ணெயின் விலை குறைவானது போக்குவரத்து மற்றும் உற்பத்தி செலவுகளை உள்ளூரில் குறைக்க போகிறது. இது மிக முக்கியமாக அந்த பொதுமக்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும். என்ன சொன்னால் டீசலுடைய விலை குறையும். ஆகவே இதன் காரணமாக போக்குவரத்து செலவு குறைப்பது. அது மாத்திரமல்லாது உற்பத்தி செலவு என்று சொன்ன ஆயில் பிரைஸ் வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கிறது. ஆகவே இந்த விலை இறக்கமானது பாசிட்டிவ் கேஸ்கேடிங் எஃபெக்ட் என்று சொல்லுவோம். பாசிட்டிவ் என்று சொன்னால் மசகு எண்ணெயின் விலை குறைவானது உள்ளூரில் வந்து எமது உற்பத்தி செலவுகளும் குறைய போன்றது, போக்குவரத்து செலவும் குறைய போன்று அதன் மூலமாக பல நன்மைகளை பொதுமக்கள் தான் உணரப் போகின்றார்கள். அதை நாங்கள் வருங்காலத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியமாக இருக்கும் போது அதன் இவ்வாறான விலை இறக்கம் காரணமாக பணவீக்கத்தை இலங்கை அரசாங்கமும் நிதியமைச்சும் ஒரு தமது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடிய பாரிய ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்க போகின்றது. என்னென்னு சொன்னால் நாங்கள் பணவீக்கம் என்று சொல்லி நாங்கள் பல சவால்களை எதிர்நோக்கணும். ஆக இந்த விலை இறக்கம் வந்து எமது பணவீக்கத்தை மீண்டும் ஒரு வளமையான ஒரு குறைந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சாதகமான நிலையும் ஏற்பட போகின்றது. மிக முக்கியமாக நாங்கள் இந்த மசகு எண்ணெய் இலங்கையில் பொறுத்தவரையில் நாங்கள் மின்சார உற்பத்திக்கும் இந்த மசகு எண்ணெயை தான் பாவிக்கின்றோம். கடந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆரம்பம் வரையும் அதிக வெப்பம் காரணமாக மழை வீழ்ச்சி குறைந்துள்ளது. ஆகவே அந்த மழை வீழ்ச்சி குறைவாக நாங்கள் மின்சார உற்பத்தி நீர் மூலம் உற்பத்தி செய்ய முடியாது. அதன் ஈடு செய்வதற்காக நாங்கள் மசகு எண்ணெய் இறக்குமதி செய்வதன் வாயிலாக தாங்கள் பூர்த்தி செய்வோம். ஆகவே இந்த மின்சார உற்பத்திக்கு தேவைப்படுகின்ற மசகு எண்ணெயின் விலை குறைவானது அதனுடைய உற்பத்தி செலவை குறைய போகுது. அதன் காரணமாக மின் சார அதாவது எலக்ட்ரிசிட்டி பில் கூட குறைய போடுது. ஆகவே இது மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக நாங்கள் இந்த வானொலி மூலமாக இலங்கை வானொலி மூலமாக நாங்கள் சொல்லுகின்றோம். உங்களுடைய செலவு குறைய போன்றது. ஆகவே இது உங்களுக்கு ஒரு மூச்சு விட்டு சந்தோஷமாக நீங்கள் செயற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த மசகு எண்ணெயின் விலை இருக்க போகின்றது என்றே அதன் வாயிலாக உங்களுடைய வாழ்க்கை செலவில் ஒரு பாரிய சுமை குறைய போகுது என்றே நான் காண்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே அடுத்து நாங்கள் குறிப்பாக தற்போது அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி பார்க்கின்ற பொழுது கடந்த வாரத்தோடு ஒப்பிடுகின்ற போது இலங்கை ரூபாய் அமெரிக்க டாலருக்கு எதிராக ஒரு வலுவை இப்பொழுது சுட்டி நிற்கிறது. இதிலே காணப்படக்கூடிய காரணிகளை நீங்கள் எப்படி ஆராய்கிறீர்கள் பட்டய கணக்காளர் வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே? ஆமாம், நல்ல கேள்வி. நேற்று வந்து நாங்கள் பார்த்திருப்போம் தி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கரன்சி இன் தி வேர்ல்ட் இஸ் ஸ்ரீலங்கன் ரூபி என்ற ஒரு தரவை பார்த்தோம். சந்தோஷமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் நாங்கள் இதுக்கு மிக முக்கிய காரணம் என்று சொன்னால் ஒரு 4 நாளைக்கு முதல் வாகன இறக்குமதிக்கு ஒரு சில கட்டுப்பாடு வந்ததன் காரணமாக சில வியாபாரிகள் வந்து இதை அபியூஸ் பண்ணுவதாக காரணமாக ஒரே அடியாக 4000 இறக்குமதி ஓர்டர்களை அதாவது எல்சியை ஓபன் செய்ததன் காரணமாக டாலருக்கான தேவை ஒரே நாளில் அதிகரித்ததன் காரணமாக சடுதியாக 320-325 ரூபாயில் இருந்த US டாலர் சடுதியாக 360 வரையும் கிட்டத்தட்ட 355-360 ரூபாய் வரையும் சடுதியான அதிகரிப்பு ஏற்பட்டு உலகத்திற்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டுள்ளது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று பழைய நேர்காணல் கூட நான் சொல்லியிருந்தேன், நாங்கள் ஒவ்வொரு நாளும் 4000 வெஹிக்கிள் இறக்குமதி செய்ய மாட்டோம். ஆகவே அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இப்பொழுது உடனடியாக அந்த டாலருக்கான தேவை குறைந்துள்ளதன் காரணமாக பழமையான நிலைக்கு இலங்கையின் ரூபாய் வந்துள்ளது. அமெரிக்கன் டாலருக்கு நிகராக இலங்கையினுடைய என்ன சொன்னால் நாங்கள் கடினமான பாதை மூலமாகத்தான் இந்த அச்சீவ்மெண்ட் இந்த சாதனையை நாங்கள் பெற்றிருந்தோம். ஒரே நாளில் நாங்கள் பெறவில்லை. இலங்கை ரூபாயினுடைய வளர்ச்சியானது இலங்கை மத்திய வங்கி எமது ஜனாதிபதியின் சிறந்த ஒரு கொள்கை, இந்த கொள்கைகளை திறம்பட அவர்கள் நடைமுறைப்படுத்தி அதனுடைய கண்காணிப்பு அதனுடைய செறிபிழைகளை ஒழுங்காக செய்ததன் காரணமாகத்தான் இலங்கையினுடைய நாணயத்தினுடைய பெறுமதி படிப்படியாக வலுவடைந்திருக்கின்றது. ஆகவே இந்த வலுவடைந்தது உலக நாடுகளுக்கு வந்து ஒரு இலங்கை மீது ஒரு சர்வதேசத்துக்கு ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படுது. ஏதாவது இலங்கை என்று சொன்னால் இலங்கை எவ்வாறு இருக்கின்றது என்பது முதலாக எடுத்து காட்டுகின்ற காரணி ஓரளவாக இருக்கலாம் இலங்கையினுடைய நாணயம் வந்து இப்பொழுது அமெரிக்கன் டாலருக்கு ஒப்பீடளவு செய்யும் பொழுது இப்ப வளர்ச்சி அடைவது என்று சொன்னால் இலங்கையினுடைய பொருளாதாரம் இலங்கையினுடைய வளர்ச்சி ஒரு உலக நாடுகள் எதிர்பார்த்த ஒரு பாசிட்டிவ் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கின்றது என்பதை எடுத்து காட்டுகின்றது. ஆக இது மிக முக்கிய காரணமாக நாங்கள் பார்க்கக்கூடிய காரணம் என்று சொன்னால் சுற்றுலா வருமானம் இப்பொழுது வந்து படிப்படியாக உயர்வடைவதை காண
காணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பார்த்திருப்போம் ஒரு கடந்த 3 நாளைக்கு முதல் 45 நாடுகளுக்கு மேலதிகமான நாடுகளுக்கு 30 நாளுக்கு விசா அறவீடு இல்லாமல் இலங்கைக்கு வரக்கூடிய முறையில் கூட சுற்றுலாத்துறை வந்து தமது வெளிநாட்டு சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்குமாக ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துள்ளார்கள். இதன் காரணமாக கூட நாங்கள் ஏற்கனவே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், மே வரையும் பாரிய ஒரு சுற்றுலா வரவை பார்த்திருந்தோம். இதன் மூலமாக இந்த பூஸ்டிங் என்று சொல்லுவோம், அந்த டூரிஸ்ட் செக்டர்ஸை பூஸ்ட் பண்ணணும். பூஸ்ட் என்று சொன்னால் அதனுடைய இன்னும் அதிகமான வெளிநாட்டவர்கள் வர வேண்டும் என்ற நோக்கம் அரசாங்கம் இப்பொழுது மிகவும் திறம்பட செய்யப்படுகின்றது. ஸ்ரீலங்கா டூரிசம் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி திறம்பட செய்யப்பட்டு அவர்களுடைய தகவல்படி சுற்றுலா பயணிகளுடைய வருகை வந்து அதிகரித்த வண்ணமாக இருக்கின்றது. இது உண்மையாகவே ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது இலங்கையினுடைய ரூபாய் அதிகரிப்பு என்று சொன்னால். நாங்கள் சுற்றுலாத்துறை வருவதன் வாயிலாகத்தான் நாங்கள் பாரி அந்நிய செலாவணி உட்பாய்ச்சலை ஏற்படுத்த முடியும். அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செய்கின்ற நமது நாட்டு மக்கள் அனுப்புகின்ற ரெமிட்டன்ஸ் என்று சொல்லுவோம், அவர்கள் அனுப்புகின்ற யூஎஸ் டாலர்ஸும் இப்ப பாரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளது. இப்பொழுது வந்து அரசாங்கத்தின் ஜனாதிபதியின் சிறந்த கொள்கை மூலமாக இந்த டாலர்கள் வந்து ரெமிட்டன்ஸ் வந்து பரிபூர்ணமாக மக்களால் இங்கு அனுப்பப்படுகின்றது. ஏனென்றால் முன்பு ஒரு டவுட்டாக ஒரு கேள்விக்குறியாக இருந்து இப்பொழுது அது வந்தால் பல சலுகைகளை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கின்றது. அதை எடுத்துக்காட்டுமாக மக்கள் வந்து தமல் ஃபார்மல் வேயில் வங்கிகளுக்கு அனுப்புகின்ற இதன் மூலமாக அந்த தரவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்பொழுது வந்து அந்தந்த வெளிநாட்டு வேலை செய்பவர்களுடைய கணக்கில் இது வருவதனால் இது ஒரு ஃபார்மல் வே ஆஃப் எக்கனமியில் இனங்காணப்படுவதும் ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கு. அதாவது மத்திய கிழக்கு நாடுகள் தொழிலாளர்கள் அனுப்புகின்ற யூஎஸ் டாலருடைய பெறுமதியும் படிப்படியாக அதிகரித்த வண்ணமும் இருப்பதும் நமது ரூபாயின் வளர்ச்சியை எடுத்துக்காட்ட ஒரு உந்துதுணையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது IMF-இன் திட்டங்கள் வந்து சர்வதேச நம்பிக்கை அதிகரித்துள்ளது. நாங்கள் வந்து IMF-க்கு நாங்கள் கையெழுத்து அதன்படி நாங்கள் சேர்ப்பதன் காரணமாக உலகத்தில் இலங்கை மேல் ஒரு நம்பிக்கையை அதிகரித்தது. மிக முக்கியமாக நமது ஜனாதிபதியின் திடசங்கமான ஒரு கொள்கை பிரகடனம், அந்த கொள்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு டெடிகேஷன் காரணமாக உலக நாடுகள் இலங்கையினுடைய மதிப்பு கூடுகின்றது. இதனால் வெளிநாட்டு நிதி வந்து கூடுதலாக வந்த வண்ணம் இருக்கின்றது. வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு வருகின்ற முதலீட்டாளர்கள் மற்றும் உதவி செய்கின்றவர்கள் மற்றும் புற காரணிகளால் எமது நாட்டுக்கு கூடுதலான அந்நிய செலாவணி உட்பாய்ச்சல் இருக்கின்றது. ஆகவே இதன் காரணமாக இலங்கையினுடைய ரூபாய் வந்து அதாவது அமெரிக்கா டாலருக்கு எகென்ஸ்டாக ஒப்பீடளவில் இலங்கையின் ரூபாய் அதிகரிப்பதற்குரிய காரணங்களாக நான் இனம் காணுகின்றேன். மேலும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற போது தற்போது இந்த ரூபாய் வலுவடைகின்றமையானது பொதுமக்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய நன்மைகள் பற்றி குறிப்பிட முடியுமா? ஆமா, நல்ல கேள்வி. என்ன சொன்னா, நாங்கள் ரூபாய் வலுவடைந்து இருந்தால் அதன் மூலமாக மக்களுக்கு என்ன பயன் என்பதை கட்டாயமாக இந்த நிகழ்ச்சி மூலம் சொல்ல வேண்டும். இது முக்கியமாக நாங்கள் இப்ப இலங்கையானது பாரிய அளவு இறக்குமதி மூலம்தான் நமது உள்ளூர் தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்த வண்ணம் இருக்கணும். ஆகவே இலங்கை ரூபாயின் வலுவானது இறக்குமதி பொருட்களின் விலை வந்து குறைய போகிறது. ஆகவே இதன் காரணமாக உள்ளூர்களில் நாங்கள் இறக்குமதி செய்து பாவிக்கின்ற பொருட்களின் விலை குறைவதால் மக்கள் அதற்கு ஒதுக்கின்ற தேவையான நமது செலவு குறைய போகின்றது. மற்றும் எரிபொருள் செலவும் குறைய. நாங்கள் வந்து மசகு எண்ணெய் US டாலரை செலுத்தித்தான் நாங்கள் இப்பொழுது இறக்குமதி செய்கிறோம். ஆகவே இந்த ரூபாய் வந்து இன்னும் வளர்ச்சி அடைவதன் காரணமாக நாங்கள் எரிபொருள் செலவும் குறைய போகின்றது. அது மாத்திரமல்ல மருந்து மற்றும் நமது உணவு போன்ற அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் ஓரளவு குறைய போகின்றது. அதன் காரணமாக நமது இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்பட போகின்ற அழுத்தம் குறையலாம். இதன் காரணமாக நமது அத்தியாவசிய பொருட்கள், உணவு, உடை போன்றவற்றை செலவு பொருட்களின் விலையும் குறைய போகின்றது. அதுவும் மக்களுக்கு ஒரு அனுகூலமாகத்தான் இருக்க போகின்றது. இதனுடைய தொடர்ச்சியான பொருட்கள் அனைத்தினுடைய விலை இறக்கமானது, விலை குறைவானது பணவீக்கத்தை
கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு பாரிய சந்தர்ப்பம் இருக்க போகின்றது. என்று சொன்னால் நாங்கள் பணவீக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால் தான் மக்களுடைய வாழ்வாதாரத்தை நிச்சயமாக ஏற்படுத்த முடியும். அது மாத்திரமல்லாத வணிக நம்பிக்கையும் ஏற்படும். இலங்கை அதாவது ஒரு நாட்டுடைய நாணயம் ஒரு நல்ல நிலையில் இருந்தால் தான் வணிக நம்பிக்கை ஏற்படுத்தும். அது மாத்திரம் இல்லாமல் முதலீட்டை கூட நாங்கள் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். இலங்கை நாட்டில் வந்தால் இலங்கை ஸ்திரமாக இருக்கின்றது, நாங்கள் நிறைய வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும், வணிகங்கள் இப்பொழுது ஒரு பாசிட்டிவாகவும் ஒரு கன்சிஸ்டன்டாகவும் செயற்பட முடியும். அதே நேரம் முதலீட்டுக்குரிய ஒரு நல்ல சூழ்நிலையாக இருக்கின்றது. இலங்கையினுடைய ரூபாய் ஒரு நல்ல நிலையில் தழும்பா வண்ணம் இருக்கின்ற பல நன்மைகளை மக்களுக்கு ஏற்படுத்த போகின்றது. ஆகவே பொதுமக்கள் ஒரு பாரிய நன்மையைத்தான் சந்திக்க போகின்றார்கள் என்று நான் கருதுகின்றேன். அதே போல இந்த ரூபாய் வலுவடைவதிலே ஏதாவது பாதக அம்சங்கள் இருக்கின்றனவா? இது பற்றி சொல்ல முடியுமா? மிகவும் அருமையான கேள்வி. என்ன சொன்னால் நாங்கள் ரூபாவினுடைய இறக்குமதி விலை குறைவு என்ற நன்மை என்று சொன்னோம். ஆனா அதே சமயம் ஒரு நாணயத்தின் 2 பகுதி போன்று ஏற்றுமதி செய்கின்ற துறைக்கு ஒரு சவாலாகத்தான் இருக்க போகிறது. ஏனென்று சொன்னால் இலங்கையின் ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பானது ஏற்றுமதி பொருட்களுடைய விலையை வெளிநாட்டு சந்தையில் அதிகரித்த வண்ணமாக இருக்க போன்றது. இதன் காரணமாக வெளிநாட்டில் எமது கம்பெட்டிட்டிவ்ஸ், உதாரணமாக தேயிலையாக இருக்கலாம் அல்லது எமது கார்மெண்ட்ஸாக எடுத்துக்கொண்டால், நாங்கள் ஏற்றுமதி செய்கின்ற எமது பொருட்கள் வழங்குகின்ற நிறுவனங்கள் விலையை ஏற்றாமல் இருந்தால் கூட இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பானது அந்தந்த இறக்குமதி எமது நாட்டிலிருந்து இறக்குமதி செய்கின்ற, உதாரணமாக US அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அல்லது சைனா, இந்தியா போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் அந்த நாடுகளில் இலங்கையினுடைய பொருளுடைய விலை ஏற்றம் இருக்க போகிறது. ஆகவே எமது நாட்டு பொருட்களை இறக்குமதி செய்கின்ற நாடுகள் இதை ஒரு உன்னிப்பாக கவனிப்பார்கள். அவர்களுடைய இறக்குமதி செலவு கூட போகின்றது. அதை ஒரு பிரதிகூல, அதாவது அது நமக்கு ஏற்றுமதியாளருக்கு ஒரு சவாலாகத்தான் போகின்றது எமது இலங்கை ரூபாயினுடைய வலுவு. மற்றும் அது மாத்திரமல்லாது எவ்வளவுதான் இருந்தாலும் நாங்கள் இந்த ரூபா வலுவடைவதால் ஏற்றுமதியாளருக்கு ஒரு நல்ல நிலை இல்லை என்று சொன்னாலும் அவர்களையும் ஏற்றுமதி துறையையும் நாங்கள் பாதுகாக்கத்தான் வேண்டும் இலங்கை அரசாங்கம். ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு பேலன்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பாலிசியை கையாண்டு வருவதன் மூலமாக நாங்கள் ஏற்றுமதி துறையையும் பாதுகாக்க வேண்டும், அதே நேரம் இறக்குமதி துறையையும் பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கணும். ஆகவே நாங்கள் ஒரு ஒரேடியாக ஏற்றமும் இருக்கக்கூடாது, இறக்கமும் இருக்கக்கூடாது. ஆகவே அந்த கேள்வி நிரம்பலுக்கு ஏற்ப உண்மையான நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று மத்திய வங்கி சிறந்த முறையில் செயற்படுகின்றது. ஜனாதிபதியும் நிதியமைச்சர் என்ற முறையில் சிறந்த முறையில் செயற்படுவதன் காரணமாக இலங்கையினுடைய நாணயத்தினுடைய பெறுமதியை சந்தை நிலவரத்துக்கேற்ற முறையில் தளம்ப விடுகின்றார்கள். அது மிகவும் வரவேற்கத்தக்கது. அதன் காரணமாக ஒரு பேலன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பாலிசி மிகவும் முக்கியம். அதன் காரணமாக சில ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு சவாலாக இருந்தாலும் இலங்கையினுடைய ரூபாய் பாரிய அளவில் பிரச்சனை ஏற்படாது என்று நான் கருதுகின்றேன். மத்திய வங்கியானது இந்த நாணயத்தினுடைய பெறுமதியினை சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப பேணுகின்றமை முக்கியத்துவம் பெறுகிறது என்கின்ற விடயத்தினை வலியுறுத்தியிருந்தீர்கள். பட்டய கணக்காளர் மற்றும் வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள் நேர்களே தேசிய வானொலியினுடைய விடியும் வேளை நிகழ்ச்சியில் இன்று கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே, கடந்த வாரம் பாராளுமன்ற அமர்வுகளிலே குறிப்பாக நாங்கள் அவதானித்த விடயம்தான் நிதி மற்றும் திட்டமிடல் துறை சார்ந்த அமைச்சின் பிரதிநிதியாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நிலையியல் கட்டளை 27(2) ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கேள்விக்கு பதில் அளிக்கின்ற பொழுது குறிப்பாக தொழில் அமைச்சர், நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கௌரவ அனில் பெர்னாண்டோ அவர்கள் உரையாற்றியிருந்தார். அவர் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்ட விடயங்கள் தான் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய இந்த நீட்டிக்கப்பட்ட கடன் திட்டத்திற்கு அமைய இந்த மாதம் 2 கடன் தவணைக்கு அமைய இலங்கைக்கு $700 மில்லியன் நிதி கிடைக்கப்படும் என்கிற விடயத்தையும், ஆண்டின் இறுதிப் பகுதியிலே ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து $380 மில்லியன் மற்றும் இந்த நிதியுடன் கூடியதாக உலக வங்கியிடமிருந்து எதிர்வருகின்ற மாதம் $150 மில்லியன், உலக வங்கியுடன் இணைந்த நிறுவனங்களிடமிருந்து $50 மில்லியன் கிடைக்கப்பெறும் என்கின்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த கடன் உதவிகள் வருட இறுதிக்கான அரசுமுறை கடன் செலுத்தலை முன்னெடுப்பதற்கு அது
பங்கு எடுக்கும் என்கின்ற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். தற்போது நான் உங்களிடம் வினவுவது பட்டய கணக்காளர் மற்றும் வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே, இந்த IMF அவர்களுடைய மீளாய்வு கூட்டத்தினுடைய ஒரு கட்டம் 27 இன்றைய தினம் அதனுடைய கூடல் பற்றிய செய்தி நாங்கள் பார்க்கிறோம். இலங்கைக்கு இந்த IMF வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உதவியினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் இந்த சூழலிலே கான்டெக்ஸ்டிலே நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஆமாம், நீங்க சிறந்த முறையில் திறமைகளை எடுத்து சிறந்த கேள்வி கேட்கிறது உண்மையாகவே சந்தோஷமா இருக்கு. என்ன சொன்னால் இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் சிறந்த கேள்விகள் மூலமாகத்தான் அறிவூட்ட முடியும். அது ஒரு நல்ல வாய்ப்பாகத்தான் இருக்கிறது. உண்மையாக IMF உதவி என்பது நாங்கள் வெறும் உதவியாக மாத்திரம் பார்க்க முடியாது. என்று சொன்னால் அந்த உதவி மூலமாக சர்வதேசத்தினுடைய இலங்கை மீதான ஒரு நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. என்று சொன்னால் IMF உடனடியாக எந்த உதவியையும் இப்பொழுது கொடுப்பதில்லை. நாங்கள் ஏற்கனவே பல உதவிகளை பெற்றிருந்தாலும் இப்பொழுது IMF செயற்படுகின்ற விதம் என்று சொன்னால் அவர்கள் சொன்ன மாற்றங்கள் இப்பொழுது படிப்படியாக பின்பற்றப்படுகின்றதா, இலங்கை உண்மையாகவே அந்த மாற்றங்கள் மூலமாக வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றா போன்றவற்றை கண்காணித்து தான் நாங்கள் பார்த்திருப்போம். IMF டீம் வந்திருக்கின்றது, ரிவ்யூ மெம்பர்ஸ் வருகின்றார்கள், அவர்கள் அந்த தரவுகளை சரிபார்க்கிறார்கள். பின்பு தான் அவர்கள் போய் ஒரு அறிக்கை சமர்ப்பித்த பின்பு பல கேள்விகளை அவர்கள் எழுப்பி அந்த கேள்விகளுடைய பதில்களை கிடைத்த பின்புதான் இலங்கைக்கு கடன் கொடுக்கிறாங்க. IMF என்பது சும்மா வங்கியில் போட்ட கடனை எடுப்பது போன்று இல்லை. ஆகவே IMF மூலமாக உதவி இந்த நாட்டுக்கு வருகின்றது என்றால் உண்மையாகவே எமது நாட்டில் மீது உலகத்தினுடைய நம்பிக்கை கூடுகின்றது, எமது ஜனாதிபதியின் மீது நம்பிக்கை கூடுகின்றது, எமது ஜனாதிபதியினுடைய கொள்கை திட்டங்கள், எமது ஜனாதிபதி நிதியமைச்சர் என்ற முறையில் கொண்டு வருகின்ற கொள்கையில் நம்பிக்கை ஏற்படுகின்றது. அந்த கொள்கை மூலமாக நாட்டுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்றது. அதை மக்கள் உணர்கின்றார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் அந்த IMF உதவி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே IMF உதவி என்பது வெறும் டாலர் வருவதாக மாத்திரம் நாங்கள் பார்க்கக்கூடாது, உலகத்தினுடைய நம்பிக்கை உருவாகிறது. அதன் காரணமாக இந்த திட்டத்தின் மூலம் பொருளாதாரத்தினுடைய ஸ்திரத்தன்மை ஏற்படக்கூடியதாக, அதாவது உதவி இவ்வாறான பெருந்தொகையான பணங்கள் வருவதன் காரணமாக வாயிலாகத்தான் இலங்கை தனது பொருளாதாரத்தினுடைய ஸ்திரஸ் தன்மையை ஏற்படுத்த முடியும். பாரிய பொருளாதார திட்டங்களை கொண்டு செல்லக்கூடிய தன்மை இருக்கின்றது, காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் கடன் மறுசீரமைப்பை நாங்கள் மீண்டும் கொண்டு வரக்கூடிய சாத்தியம் என்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே பெறப்பட்ட கடனை திருப்பி செலுத்த வேண்டும், கடனுக்குரிய இன்ட்ரெஸ்டையும் திருப்பி செலுத்த வேண்டும். ஆகவே நாங்கள் ஒரு நல்ல நிலையில் இருந்தால் தான், ஏற்கனவே நாங்கள் கஷ்ட நிலையில் இருந்தால் கூட கடன் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் நாங்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றோம் என்ற எடுத்துக்காட்டு உலகத்துக்கு, உலக IMF-க்கு இது பறைசாற்றுகின்றது என்றே நான் கருதுகிறேன். மற்றும் அரசாங்கத்தினுடைய வருவாய் உயர்வு என்று சொன்னால் கடன் கொடுப்பவர்கள் முதல் அவர் பார்ப்பார்கள் அந்த கொடுத்த கடனை மீண்டும் பெற முடியுமா. அது ஒரு அங்கமாக, உதாரணமாக நாங்கள் வங்கியில் கடன் எடுக்கும் பொழுது வங்கி ஃபர்ஸ்டா கேட்கும் எங்கள்கிட்ட, நீங்கள் திருப்பி கடன் எடுத்துடலாம் வங்கியிடம், ஆனால் நீங்கள் அதை திருப்பி செலுத்தக்கூடிய தகுதியில் இருக்குதா, உங்கள் வியாபாரம் இருக்குதா. அதே போன்றுதான் ஒரு நாட்டுக்கு IMF கடன் கொடுக்கும் பொழுது கேட்கும், நீங்கள் அந்த பெற்றுக்கொண்ட கடனை நீங்கள் உங்களுடைய அரச வருவாய் மூலமாக திருப்பி செலுத்த முடியுமா. அரசாங்கத்தை எமது ஜனாதிபதியினுடைய கொள்கை மற்றும் ஜனாதிபதியின் மேல் வைத்துள்ள இலங்கையின் மேல் வைத்துள்ள நம்பிக்கை காரணமாகத்தான் இந்த கடன் IMF கடன் வருது. அதாவது அரசாங்கத்தினுடைய வருவாய் அதிகரிக்கின்றது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த IMF உதவி வருது. ஆகவே நாங்கள் பார்த்திருப்போம், IMF உதவி என்று சொன்னால் பல அதனுடைய தொடர்புடைய சாதக விலைகள் இருக்குது. அது மாத்திரமல்லாது வெளிநாட்டு அந்நிய செலவினை கையிருப்பு கூடுதலாக நாங்கள் இப்போது அது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் என்று சொல்லுவோம், அது இப்பொழுது நல்ல நிலையில் இருக்கின்ற ஒரு காரணங்களாக இருந்தால் தான் நாங்கள் அந்த இலங்கை IMF உதவியை நாட முடியும். ஆகவே வெளிநாட்டினுடைய அரசாங்கத்துடைய வருவாய் கூடுகின்றது, நமது அந்நிய செலவினை கையிருப்பு இருக்கின்றது, பொருளாதாரம் ஸ்திரமான நிலையில் இருக்கின்றது, நாங்கள் கடனை செலுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உலக நாடுகளுக்கும் உலகத்துக்கும் ஒரு செய்தியாக இருப்பதுதான் அந்த IMF உதவியாக நான் கருதுகிறேன். வெறுமனே டாலராக மாத்திரம் இல்லாமல் அதனுடைய பின்புறத்தில் பல காரணிகளும் இருப்பதாகவே நான் பார்க்கின்றேன். இதன் ஒட்டியதான இன்னும் பல கேள்விகளை தொடுப்பதற்கு உண்மையிலே நேரம்
போதாமையாக இருக்கிறது, நேரத்தோடு போராட வேண்டியதாக இருக்கிறது. பட்டய கணக்காளர் வரி முகாமைத்துவ ஆலோசகர் ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்களே, ஆனாலும் நான் IMF பற்றி இன்னும் இந்த கேள்விகளை தொடுப்பதற்கு அப்பால் தாண்டி நான் உலக வங்கியினுடைய உதவிகள் இலங்கைக்கு தற்பொழுது எந்த வகையில் அமைகிறது, அதனுடைய சாதக பாதக விளைவுகள் பற்றி உங்களிடம் கேட்க, உண்மையிலே உலக வங்கி வேர்ல்ட் பேங்க் இலங்கைக்கு அடுத்த மாதத்திலே வழங்கக்கூடிய நிதி உதவி பற்றியும் பிரதி அமைச்சர் கௌரவ அனில் பெர்னாண்டோ அவர்கள் பாராளுமன்றத்திலே கடந்த வாரம் அவர் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார் என்கிற விடயத்தை ஏற்கனவே பார்த்திருந்தோம். அந்த வகையில் நீங்கள் இந்த உலக வங்கி இலங்கைக்கு எந்த துறைகளிலே உதவி வழங்குகிறது, உண்மையிலே உலக வங்கியினுடைய உதவி இலங்கைக்கு எவ்வாறு அது நன்மையை பயக்கிறது, இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் பட்டய கணக்காளர் ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்களே? ஆமாம், உலக வங்கி இப்பொழுது நாங்கள் பார்த்தோம்னா குறிப்பாக எமது நாட்டுடைய கல்வி துறை சார்ந்த கல்வியையும் மற்றும் சுகாதாரம் துறையையும் மற்றும் எமது நாடு விவசாயத்தில் இன்னும் நல்ல நிலைக்கு வர முடியும் என்ற காரணத்தால் விவசாயத்தை நோக்கிய உதவி கூட நமக்கு அதாவது வேர்ல்ட் பேங்க் மூலமாக கிடைக்கின்றது. மற்றும் சமூக பாதுகாப்பு, அதாவது சிறுவர் மற்றும் பெண்களுடைய பாதுகாப்பு மற்றும் வயோதிபர்களுடைய பாதுகாப்பு போன்றவற்றை கூட கவனம் செலுத்தி இந்த உதவி வருகின்றது. மற்றும் ரினியூவபிள் எனர்ஜி, நாங்கள் என்று சொன்னால் பாரிய அளவில் நாங்கள் மசகெண்ணெயில் தங்கியிருக்காமல் ரினியூவபிள் எனர்ஜி போன்ற, உதாரணமாக நாங்கள் சோலார் கடன் பெற வேண்டும் என்றால் வேர்ல்ட் பேங்க் தான் நாட்டுக்கு கடனை கொடுக்கின்றது. அதன் மூலமாகத்தான் நாங்கள் எமது வங்கிகள் மூலமாக இருக்கின்றது. ஆகவே இந்த சோலார் பேனல் நாங்கள் லோனாக எடுக்கிறோம் என்றால் இந்த வேர்ல்ட் பேங்க் நிதி உதவி மூலமாகத்தான் நாங்கள் ரினியூவபிள் எனர்ஜி பெறக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல டிஜிட்டல் எக்கனமி, நாங்கள் இப்பொழுது வரி மாற்றங்கள் மற்றும் இளைஞருடைய பாரிய மாற்றங்கள் இந்த டிஜிட்டல் எக்கனமியை நோக்கி இருக்கின்றது. ஆக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்கு இந்த வேர்ல்ட் பேங்க் உதவி மூலமாகத்தான் இலங்கை முழுவதும் முடுக்கு முழுக இப்ப நாங்கள் பார்த்திருப்போம் இன்டர்நெட்டுடைய வசதியை ஏற்படுத்த வேண்டும். இன்டர்நெட் வசதி இருந்தால்தான் நாடு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும், நகர்ப்புறம் மாறிய கிராமப்புறம் இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் டிஜிட்டல் எக்கனமியை கூட நோக்கிய உதவி கூட இருக்கின்றது. மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர எஸ்எம்இ செக்டரை கூட அவர்கள் எஸ்எம்இ செக்டருடைய தேவையான நிதி தேவையை கூட இருக்கிறது. மிக முக்கியமாக அந்த வேர்ல்ட் பேங்க் நிதி மாத்திரமல்ல தேவையான தொழில்நுட்ப ஆதரவையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ஆகவே இதை மக்கள் தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் வெறுமனே நிதியை கொடுத்து விட்டு நாங்கள் அதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாவிட்டால் நாங்கள் தேவை ஏற்பட்டால் நாங்கள் வேர்ல்ட் பேங்க் மூலமாக அதற்குரிய டெக்னாலஜி வசதியை கூட பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க போகிறது. அதுக்கடுத்ததாக நாங்கள் இலங்கைக்கு எவ்வாறு உதவுகின்றோம் என்று சொன்னால் பல அபிவிருத்தி திட்டங்களுக்கு வேர்ல்ட் பேங்க் நேரடியாகவே உதவி செய்கிறது. நாங்கள் பார்த்திருப்போம் பத்திரிகைகள் மூலமாக, அறிக்கைகள் மூலமாக வேர்ல்ட் பேங்க் ப்ராஜெக்ட் உண்டு. அது வேர்ல்ட் பேங்கை நேரடியாக மேம்பாலங்களை அல்லது ஹாஸ்பிட்டல் அல்லது கல்வி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப்மெண்ட்டுக்கு இந்த வேர்ல்ட் பேங்க் ஃபண்ட் வருகின்றது. அது மாத்திரமல்ல பாதிக்கப்பட்ட மக்கள், தித்வா புயல் போன்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த வேர்ல்ட் பேங்க் மூலமாக டைரக்டா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட நிதி மூலம் வழங்கப்படுகிறது. மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வேர்ல்ட் பேங்க் உதவியை பெறக்கூடியதாக இருக்கின்றது. பொருளாதாரத்தை மீட்பது மாத்திரமல்ல வேகமாக மீட்கிறதுக்கு கூட இந்த வேர்ல்ட் பேங்க் உதவி இருக்கின்றது நான் கருதுகிறேன். ஆகவே இந்த பாலிசி கைடன்ஸ் இருப்பதுடன் இந்த டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பர்டைஸையும் தருகின்றார்கள். அது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது நான் கருதுகின்றேன். என்று சொன்னால் டெக்னாலஜியுடன் தான் நாங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். நமக்கு டெக்னாலஜி தான் இப்பொழுது தேவை. இலங்கைக்கு நிதியுடன் கூடிய டெக்னாலஜி இருந்தால் இரட்டிப்பு வளர்ச்சியாக இருக்க போகிறது. ஆகவே வேர்ல்ட் பேங்க் மூலமாக இந்த வகையில் நமக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்றதை நான் காண்கிறேன். இன்று எமது கலந்துரையாடலிலே கலந்து சத்திருந்தமைக்காக பட்டய கணக்காளர் வரி முகாமைத்துவ ஆலோசகர் ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்களே, உங்களுக்கு மிக்க நன்றிகள். நன்றியுடன் பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேர்களை இந்த அளவில் இன்றைய விடியம்பளை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்றைய விடியம்பளை நிகழ்ச்சியிலே தொழில்நுட்பம் மற்றும் தயாரிப்பில் பணியாற்றியிருந்தவர் லூகஸ் திருச்செல்வம். நேர்களை மற்றும் ஒரு விடியம்பளை நிகழ்ச்சியிலே சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சிவராஜா தாக்கேஷன். வணக்கம் நேர்களே. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தேசிய சேவை விடியும் வேளை சமகால விவகாரங்களை தாங்கி ஒலிக்கும் நேரடி நிகழ்ச்சி.
வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு விடியும் விடை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை, தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி 13வது நாள்.